ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் பிக்சார்ட் எடிட் பண்ணுற மாதிரி பேக்வர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இல்லை, 2 பேர் மட்டும்தான். அவ்வளோதான் அந்த வீடியோ. அதே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் தொட்டு இந்த பிளாக்கை தொட்டுங்க. பிளாக்கை தொட்டு டூல்ஸில் போயிட்டு கிராப்பில் 3:4 வச்சுட்டு டிக் பண்ணிட்டுருவேன். டிக் கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோ பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு நான் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து போங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை செட் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாக செட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ எடுத்துருங்க. திரும்ப ஆட் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல, இதை போட்டுருங்க. இதுவா அந்த அதுதான் அது வந்து டிக்கில மாற்ற மாதிரி வந்து இது இருக்கும் பாத்திரிக்கா, அதுவும் இது மாதிரியே இருக்கும். இது இதை கொடுத்துட்டு பிளெண்டரில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து போவேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ அப்படி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டும் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு ஒரு சில லைட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இன்னும் பேக்ரவுண்டு தான் இதை வந்து அப்படியே மேலே தொட்டு இன்னும் டவுன் எடுத்துருங்க. விஷயம் டவுன் எடுத்துருந்துச்சு. அவங்க ஆட் ஃபோட்டோ எடுத்து கீழே பிளாக்காக இருந்தாலும் நம்ம டெக்ஸ்ட்டு நல்லா தெரியும். அதனால நம்ம பிளாக் சேர்த்துங்க. பிளாக் சேர்த்துட்டு இன்னும் டவுன் எடுத்துருங்க. இன்னும் டவுன் எடுத்துருவாங்க. சரி, டவுன் எடுத்துட்டு இந்த ஃபயர் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா இருக்கும். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அப்படியே பஸ் ஃபயர் எஃபெக்ட் வேணுமா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பெஷல். என்ன மாதிரியே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வச்சு உங்களுக்கு என்ன தோடவோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இன்னும் தப்பு இல்லை. வைத்து கொண்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதாக இருக்கும். எங்கள் ரெண்டு லைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைட்டையும் யூஸ் பண்ணி லோன் டவுன் எடுத்துருங்க. டவுன் எடுத்துட்டு பிளட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து போவேன். அப்படியே செம்மையா மாசா கெத்தா கேப்டனா அப்படிங்க போங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். டிக்காக கொடுத்துட்டு லைட்டாக எஃபெக்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் HDR 1ன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோனில் தான் பண்ணிங்கன்னா அப்படியே திருதிடும். இதனால் இப்படி நல்லா இதை கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் கூட்டிகிட்டு சேச்சுரேஷனில் சேச்சுரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா அன்ஷார்ப்பாக அப்புறம் லைட்டாக கொடுக்குது. ஃபுல்லாக பார்த்தோம்னா அப்படி இருக்கிறோம். இப்படி பார்க்க நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கூட்டிகிட்டு டிக் கொடுத்துருவோம். டிக் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா HDR இருக்கா. ஒன்றும்னா ரெண்டனியில் போட்டேன், அதனால தான் அப்படி எடுத்து. டிக் கொடுத்து போங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் லெவடி.